வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றோம். நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிரான மக்கள் பேரணியில் முக்கிய அரசியல் புள்ளிகளை களமிறக்குவதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை களமிறக்குவதாக கூறிய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி பேரணியில் ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன பங்கேற்றாலும் அந்த கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்களா என்பது பற்றி அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்த நிலையிலே கூட்டத்தில் உரையாற்றாவிட்டாலும் வந்து அமர்ந்திருக்குமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுகேகொட பேரணியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்பதால் அந்த பேரணியில் முக்கியத்துவம் குறையக்கூடாது என்பதற்காகவே இந்த நகர்வு முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் மேற்படி தலைவர்கள் பங்கேற்பார்களா என்பது பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. நிதி அமைச்சின் முன்னாள் செயலாளரும் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகருமான சரித ரத்வதே நிதி முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் சரித ரத்வதே ஒரு சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றினார். 2015ஆம் ஆண்டில் நிலையான கொள்முதல் நடைமுறைகளை மீறி 50 தற்காலிக கிடங்குகளை வாங்கியது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக இந்த கைது நடைபெற்றுள்ளது. இந்த தற்காலிக கிடங்கு இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் 90 மில்லியனுக்கு அதிகமான செலவில் வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் 11 மாவட்டங்களில் இவ்வாறு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பதிவான கனமழை காரணமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட நுளம்புகளின் பெருக்கம் காரணமாகவே இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் பரிசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, கண்டி மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இவ்வாறான சூழலில் காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்தவொரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை ஆலோசனையை பெற வேண்டும் என அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாதீட்டு பற்றாக்குறையை படிப்படியாக குறைத்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் ஆய்வு பிரிவின் பேராசிரியர் பிரியங்க துணசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டு அரசாங்கம் அதிக கடன் வாங்கியதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் கடன்களை பெறுவது பெரும்பாலும் உள்நாட்டு மூலகங்களில் இருந்தே ஆகும். இதற்கு காரணம் கடன் நெருக்கடியால் வெளிநாட்டு நிதி சந்தைக்கோ அல்லது இருதரப்பு கடன் வழங்குநர்களிடமிருந்தோ கடன்களை பெறும் திறன் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளது. பலதரப்பு நிறுவனங்கள் கூட முன்பை விட குறைந்த சலுகை வட்டி கடன்களையே இப்போது வழங்குகின்றன. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நிலவும் நிலையில் அரசாங்கம் கட்டாயம் கடன் வாங்க வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கத்தின் கீழ் அதிக கடன் வாங்கியதாக நான் காணவில்லை. ஏனெனில் பாதீட்டு பற்றாக்குறை படிப்படியாக குறைந்து வருகிறது. அதேபோல் 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் கடன் இலக்குகளை பார்க்கும்போது கடன்களை குறைப்பதையே அது காட்டுகின்றது. எனவே குறுகிய காலப்பகுதியில் அதிக கடன் வாங்கிய அரசாங்கம் இது என்று ஒரு அறிக்கைகளை தேவையான ஆதாரங்களை எங்களால் வழங்க முடியும் என்று நான் நம்பவில்லை என தெரிவித்துள்ளார். காலியில் அம்பலாங்கொடை நகர சபைக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் அம்பலாங்கொடை நகர சபையின் உறுப்பினர் இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில், அம்பலாங்கொடை நகர சபைக்கு அருகில் இன்று காலை 10:30 மணியளவில் வெள்ளை நிற காரில் சென்ற இனம் தெரியாத நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் பலபீட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் அம்பலாங்கொடை நகர சபையின் உறுப்பினர் என போலியான தகவல் பரப்பப்பட்டு வருகின்றன. உயிரிழந்தவர் அம்பலாங்கொடை நகர சபையின் உறுப்பினர் அல்ல, அவர் ஒரு வர்த்தகர் ஆவார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தாவின் மூத்த சகோதரியின் கணவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க 4 காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டும் உள்ளனர்.
எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் மீள் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்துக்கு அமைய அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் 3 காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் நடவடிக்கைகள் 2021ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கருத்திட்டங்களான 20 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் 50 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே 2 தனியார் நிறுவனங்களால் 2025 டிசம்பர் மற்றும் 2026 டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்து குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய இறக்குமதி வரி கொள்கையை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. இலங்கை போட்டி வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மையமாக ஸ்தாபிப்பதற்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊகிக்கக்கூடிய இறக்குமதி வரி முறையின் கீழ் நடைமுறைப்படுத்துவதை இலக்காக கொண்ட தேசிய இறக்குமதி வரி கொள்கை தயாரிக்கப்படுவதற்காக 2024/6/11 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழு ஒன்று 2025/1/15 அன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அரச கொள்கை திருத்தங்களுக்கு அமைய ஒரு சில வரி கொள்கைகளுடன் இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக மற்றும் நிச்சயத்தன்மையை தவிர்ப்பதற்குமான தேசிய இறக்குமதி வரி கொள்கையில் ஒரு சில ஏற்பாடுகளை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை தேசிய இறக்குமதி வரி கொள்கை குழுவால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கமைய அடையாளம் காணப்பட்டுள்ள திருத்தங்களின் அடிப்படையில் தேசிய இறக்குமதி வரி கொள்கைகளை திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெர்லின் மற்றும் கோபன் ஹேகலின் ஆயுத ஏற்றுமதி மற்றும் கூட்டு ஆயுத உற்பத்திக்கான அலுவல்களை இந்த ஆண்டு உக்ரைன் அமைக்கும் என ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான 4வது ஆண்டு போரின் அதன் படைகளை தடுக்கும் அதேவேளை உக்ரைன் அதன் மேற்கத்திய நேச நாடுகளின் உதவியுடன் அதன் வளர்ச்சி வரும் உள்நாட்டு பாதுகாப்பு துறையை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் கடற்படை ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி அமைப்புகள் ஆகியவை உக்ரைன் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆயுதங்களாக இருக்கும் என ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இது கூட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி என்பதை விளங்கிய ஜெலன்ஸ்கி உக்ரைன் பணம் இல்லாத பற்றாக்குறை பொருட்களை உள்நாட்டு உற்பத்தி செய்வதற்கு அதிக பணம் கிடைக்கும் பொருட்டு நாமே விற்க அனுமதிக்கக்கூடிய ஆயுதங்களை அவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற முக்கிய ஆயுதங்களுக்காக உக்ரைன் தற்பொழுது அதன் நட்பு நாடுகளிடையே நம்பியுள்ள ட்ரோன் மற்றும் ஏவுகணை திட்டங்களை மேம்படுத்துவதில் உக்ரைன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் உக்ரைன் தனது உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட ஃபிளமிங் மற்றும் ரூட் ஏவுகணைகளை பெருமளவில் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்கா உக்ரைன் ட்ரோன் ஒப்பந்தம் குறித்த மேலதிக பேச்சுவார்த்தைகளுக்காக உக்ரைன் குழு அடுத்த வாரம் வாஷிங்டன் செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் நெருக்கமான உறவை உருவாக்க உக்ரைன் தொடர்ந்து முயற்சிகள் முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் மறைமுக ரஷ்ய ஆதரவு நிலையே ட்ரம்ப் நிர்வாக உறுதியாக உள்ளது என்றே அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்.